Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம வந்து தால் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த வந்து தால் ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்டொமக் ஃப்ரெண்ட்லியும் கூட. அது இல்லாமல் வந்து மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் பண்ணுறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த பருப்போட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைஸோடு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி இட்லியோட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் வந்து பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். ஸோ தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டோன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா புளியெலாம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை இல்லையா, அதனால வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். பெரிய பூண்டுன்றதுனால கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால 3. காரம் கம்மியாக இருந்தால் ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். தாளிக்கும் போது அதுக்கப்புறம் பெருங்காயம் நம்ம போடுவோம். ஸோ அதனால இப்போ அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து திக்காக வரணும் அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்து முழுகிற அளவுக்கு சேர்த்தா போதும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 4-5 விசில் வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தால் வந்து சூப்பராக குக் ஆகிடும். ஏன்னா நான் ஆல்ரெடி ஊற வர வச்சுருந்தேன் தால். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக நல்லா வந்து குக் ஆகிடும். ஸோ இப்போ அதை வந்து லிட் போட்டு நம்ம மூடி ப்ரெஷர் வச்சிடலாம். எப்போவுமே குக்கர் வந்து ஃபுல் ப்ரெஷர் வந்து அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அது ஒன்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா தான் நான் வந்து உப்பு சேர்ப்பேன். ஓகே, இப்போ விசில் வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு எடுத்து தனியாக வந்து வச்சிடலாம். ஒரு 4 விசில் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், எடுத்து நான் தனியாக வச்சுட்டு இப்போ தாளிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம இது ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம பண்ணிடலாம். ஆக்சுவலி இப்போ ரைஸ் வச்சுட்டு ஒரு அப்பளம் அந்த மாதிரி பொரிச்சு சாப்பிட்டாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுடுறேன். கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கிறோம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ 2 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை சேர்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைடு வந்து சேர்த்துருக்கேன். நான் எங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்தது. ஸோ இங்கே ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அப்புறம் நம்ம வந்து இந்தியன் ஷாப்ஸ் வந்து வீக்லிலாம் போகிறது இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ட்ரைடு இங்கே சேர்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம பருப்பில் சேர்த்துடலாம். நான் பருப்பில் வந்து உப்பு சேர்த்துட்டேன் ஆல்ரெடி. நான் அதை வந்து வீடியோவில் இங்கே காட்டல. ஸோ தேவையான உப்பும் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி போடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி. ஸோ அது எப்போனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவர் வந்து ஸ்பாயில் ஆகாமல் ரொம்ப நாள் வரும் இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சோம் அப்படின்னா. ஸோ அது எல்லாத்தையும் போட்டுட்டு இதில் கொத்தமல்லி லாஸ்ட்டாக போடும்போது அந்த வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பருப்புக்கு. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை பார்க்குறவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் இதுக்கப்புறம் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து வரும். மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர். பபாய்.